நாம் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். கட் பண்ணி கழுவுவோம். ஆனால் உள்ளார தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காம மேலோட்டமாக கழுவுவோம். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் இதில் எல்லாம் தான் அதிக மருந்துகள் அடிப்பாங்க. இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் அந்த புழு அதிகமாக வந்துடும். அதனால தான் நம்ம முட்டைக்கோஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக 2-3 தடவை வாஷ் பண்ணணும். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். உள்ளார தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. அந்த கெமிக்கல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவி எடுத்து முட்டைக்கோஸை நம்ம பயன்படுத்தணும். காலிஃப்ளவரும் அப்படி தான். நல்லா உப்பு, மஞ்சள் தூளில் மிதமான சூட்டில் இருக்க தண்ணியில் போடணும். ரொம்ப கொதிக்கிற சூட்டில் போட்டாலும் அந்த புழுக்கள் அப்படியே அதுக்குள்ளேயே ஒட்டிக்கும். கொஞ்சம் மிதமான சூடு பண்ணும்போது, சூடு படும்போது தான் புழுக்கள் வெளியில் வரும். அப்போ நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டைக்கோஸை க்ளீன் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்துங்களேன். நாம் விளக்கு பொருத்துறதுக்கு எண்ணெய் வாங்கியிருப்போம். விளக்கு பொருத்துகிற எண்ணெய் மட்டும் இல்லை, குக்கிங் ஆயில் கூட இந்த மாதிரி கண்டெய்னரில், பாட்டிலில் வாங்கும்போது அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதை நிறையா பேர் நம்ம என்ன செய்வோம், இதை வேணான்னு எடுத்து தூக்கி போட்டுருவோம். அப்படி செய்யாதீங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அது ஆயில் கண்ட்ரோலாக கரெக்டாக கீழேலாம் சிந்தாமல் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கிறது. நம்ம அவசரப்பட்டு அதை என்ன செய்வோம், இப்படி எடுத்து தூக்கி போட்டுருவோம். நான் தூக்கி போடலை, நான் எடுத்த வேகத்தில் அது கழண்டு வந்தது. இருந்தாலும் அதை நான் தூக்கி போடலை, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதை இப்படி இருக்கும். இந்த ரிங் மேலேயும் இந்த ரவுண்டு உள்ளாரையும் இருக்கும். என்னோடது கழண்டு வந்துருச்சு. இருந்தாலும் அதை நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே உல்ட்டாவாக போட்டு வச்சுருக்கேன். அப்போ எண்ணெய் அதிகமாக வராமல் கொஞ்சமாக வரும். அதை நீங்கள் எப்பயும் தூக்கி போட்டுறாதீங்க. இப்படி மெதுவாக நம்ம வச்சுருந்தது கழண்டு விழுகுது. இந்த மாதிரி உல்ட்டாவாக வச்சுக்கோங்க. இப்போ விழுகாது. எண்ணெய் கொஞ்சமாக விளக்கில் விழுகும். எண்ணெயோட ஃப்ளோ கம்மியாக ஆகிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை எப்பயும் எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. அப்படியே கையோடு வந்தாலும் அதை உல்ட்டாவாக வச்சு இப்படி யூஸ் பண்ணும்போது எண்ணெய் சிந்தாமல் கம்மியாக உழுகும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் இந்த மாதிரி பேக்கிங் சோடா வச்சுருப்போம் வீட்டில். சப்போஸ் வாங்கி நம்ம இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அதோடய எக்ஸ்பைரி டேட் தெரியாது. நமக்கு டேட் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேக்கிங்லேருந்து எடுக்கும்போது எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்க இதை கட் பண்ணி அது இந்த டப்பாக்குள்ளரே போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் மறந்துட்டீங்க, இதோட எக்ஸ்பைரி டேட் தெரியணும். எக்ஸ்பைரி டேட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இது எவ்வளோ தூரத்துக்கு இதோட பவர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷான இதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக லெமன் புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உடனே நுரைச்சி வந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான, நம்ம புழிஞ்ச உடனே நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான பேக்கிங் சோடா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி எப்பயுமே கட் பண்ண உடனே
வேறு கண்டெய்னரில் மாற்றினீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்கத வந்து எடுத்து உள்ளார போட்டுக்கோங்க, அல்லாட்டி மேலே ஒட்டிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி அதோட இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு லெமன் புழிஞ்சோன்னே இந்த மாதிரி பபிள்ஸ் பொங்கி வரும். அப்போ அது புது பேக்கிங் சோடா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நாம் இந்த மாதிரி ஸ்டிக்கரோட கம் வந்து ஸ்டெயின்லெஸ் இதில் இருந்தால் ரிமூவ் பண்ணுறது, கிளாஸ் இதில் இருந்தால் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் இந்த பிளாஸ்டிக் இதில் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம பாடி ஸ்ப்ரே அல்லது சென்ட் அடித்தா போகும். இருந்தாலும் இது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம இது பண்ணலாம். இதுக்கு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா போட்டுட்டு ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ சுத்தமாக அந்த கம் போயிடுச்சு பாருங்கள். சுத்தமாக இங்கே இருந்த ஒட்டியிருந்த அந்த ஸ்டிக்கரோட கம் எல்லாம் போயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் இந்த மாதிரி புது சீப்புகள் வாங்குவோம். அதோட இந்த பற்கள் வந்து நம்ம தலை சீவும் போது இது ஷார்ப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தலையை ரொம்ப கிழிக்கும். நம்ம இந்த மாதிரி தோசை தவா யூஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது அதில் லைட்டாக இப்படி வச்சு எடுத்துட்டோம்னா அதோட எட்ஜஸ் வந்து தலையை கிழிக்காது. புது சீப்பு. இப்போ இதோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது, கொஞ்சம் பிளண்ட்டாகி தலையை கிழிக்காமல் இருக்கும். தலை சீவும் போது தலை புண்ணாகாமல் காயமாகாமல் மாறிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். சூடாக இருக்க தவாவில் லைட்டாக இப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து தலையை கிழிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். பச்சை பட்டாணி சீசன். இப்போ நிறையா பச்சை பட்டாணி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் வாங்கி வச்சுட்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப ஈஸி. எங்கள் வீட்டில் ஊட்டிலேருந்து வந்த ஒரு மெய்டு வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக உரிச்சிருவாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரம், எவ்வளோ இருந்தாலும் உரிச்சிருவாங்க. இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நம்ம கஷ்டப்பட்டு இப்படி உரித்து இப்படி எடுத்து நம்ம போடுவோம். அவங்க ரொம்ப இப்படி லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எவ்வளோ நாளும் மடமடன்னு உரிச்சிடுவாங்க. எப்படி இப்படி உரிக்கிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் தோட்டத்தில் வந்து பட்டாணியெல்லாம் இது பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுக்காக நாங்கள் வந்து உரித்து இது பண்ணுவோம்.
அப்போ வந்து இப்படி தான் நாங்கள் உரிப்போம் அப்படிம்பாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக எவ்வளோ பட்டாணினாலும் உரிச்சிடலாம். பாருங்கள், நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்களேன். இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள்.